இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி, இருவாச்சி, மைசூர் மல்லின்னு சொல்லிட்டு 3ஆ இருக்குது. எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேஸ் தான். இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் மல்லிகைப்பூ வைக்கிறாங்க அப்படின்னா குண்டு மல்லி தான் வந்து 90% வைப்பாங்க. இதே இருவாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10% ஒரு 5% தான் அந்த பூவை பாதுகாப்பாங்க. ஏன்னா அந்த பயிர் வந்து கம்மியான நாள் தான் வந்து பூ வரும். அதனால் இதை வந்து யாரும் அதிகமாக நடமாட்டாங்க. பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி அப்படிங்கிற அந்த பூவோட இந்த பூ நல்லா வாசத்தை கொடுக்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், குண்டுமல்லி பார்த்தீங்கன்னா ஒத்தடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருவாச்சி மல்லி அடுக்குன்னா நல்லா 2 அடுக்கு 3 அடுக்கு வரும். இந்த பூ பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி பூவோட நல்ல வாசனை வந்து கொடுக்கும். முடிஞ்சால் நீங்கள் அடுத்த அந்த பூ வாங்குறப்ப இருவாச்சி மல்லி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அதோட வாசனை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதான் பாரு. ஹே மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே